இந்த வீடியோ முக்கியமாக கமெண்ட்டுக்கு தான் பதில் சொல்ல போகிறோம். என்னென்னாக்கா 2 வாரத்துக்கு முன்னாடி பிரியாணி வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேனாக்கா, இந்த சிக்கன் கழுவுறதுக்கு மட்டும் அந்த வீடியோ வந்துட்டு நான் கட் பண்ணி போட்டிருப்பேன். ஏன்னாக்கா வீடியோ எடிட் பண்ணும்போது லென்த் ஆச்சு. அதனால் அந்த வீடியோ மட்டும் கட் பண்ணி போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு 2, 3 பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கனாக்கா, ஃபஸ்ட்டு சிக்கன் கழுவுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் தப்பானது இல்லை. பட் எனக்கு நல்லது தான் சொல்கிறாங்க. நான் அவங்கள எதுவும் சொல்ல. பட் என்னென்னா நான் என்ன பண்ணியிருக்கேனாக்கா, வீடியோ லென்த் ஆச்சுன்ட்டு அந்த வீடியோ மட்டும் கட் பண்ணியிருப்பேன். ஏன்னா வந்துட்டு சிக்கன் எப்பவுமே நான் கழுவிட்டு தான் போடுவேன். அப்புறம் நாங்கள் சிக்கன் வந்துட்டு வெளியில் எங்கேயுமே வாங்க மாட்டோம். எங்கள் மாமியார் வந்துட்டு சிக்கன் கடை வச்சுருக்காங்களா, அதனால அவங்க கிட்ட தான் வாங்குவோம். வேறு எங்கேயும் வாங்க மாட்டோம். நம்ம கடையில் சிக்கன் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு இப்போ ஒருத்தர் வந்து சிக்கன் கேட்குறாங்கனாக்கா, அதுக்கப்புறம் தான் கோழி பொசுக்கி எல்லாமே கையிலே தான், மிஷினெல்லாம் எதுவுமே இல்லை. அப்படி இருந்துமே 2, 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் நான் செய்வேன். இன்றைக்கி எதுக்கு அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுக்குறேனாக்கா, இன்றைக்கும் பிரியாணி, அதனால தான் ரிப்ளை கொடுக்கணும்னு தோணுச்சு. ஸோ நான் வந்துட்டு சிக்கன் கழுவுற வீடியோ வந்துட்டு நான் கட் பண்ணி போடல. கொஞ்சம் ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் வச்சு தான் வீடியோ எடிட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு